ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் போட்டி குழம்பு செய்ய போகிறேன். பாருங்கள், 3 போட்டி இருக்குது. நான் நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா உரசி கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறேன். இது 3 போட்டி. இது அதுக்கு கடலப்பருப்பு ஒரு நிமிஷம். கடலப்பருப்பு 150 கிராம். இது இந்த போட்டியோடு சேர்த்து செய்கிறது. அது ஒரு தொக்கு மாதிரி. சரியா? வெங்காயம் 2 சின்ன சைஸு, 2 தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி. சரியா? ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சும்மா கொஞ்சம் கல்பாசி மட்டும் போடுறேன், வேறு எதுவும் போடலை. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் செவந்து வரட்டும். அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா போட்டி கொஞ்சம் கவுச்சி, அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட ஒன்றும் இல்லை. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது தக்காளி, கொத்தமல்லி. அடுத்தது மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 கரண்டி போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா போட்டி போட்டிருக்குறோம், அதனால் கொஞ்சம் நல்லா மசாலாவோடு இப்படி வந்துடும். பாருங்கள், இது நல்லா மசாலா. காரம்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்கப்பா. சில பேர் காரம் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ அடுத்தது நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலப்பருப்பு போட்டுட்டோம். இப்போ ஒரு கிளறி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் போட்டி வேகிற அளவில் ஒரு 5 விசில் விடணும். 5லேருந்து 6 கூட விடலாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா இது போட்டி நல்லா வேகணும். கடலப்பருப்பு வேறு இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. பாருங்க, இந்த சம்பில் நான் இதில் 2 கிளாஸ் டம்ளர் தண்ணி. இது சரியா? நான் 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன். ஏற்கனவே அது விசிலுக்கு தண்ணி வேறு விடும். இந்த இதெல்லாம் போட்டுக்கிறோம்ல, தக்காளி இதெல்லாம், அதில் நம்மளுக்கு தண்ணி விட்டுரும். அதனால தான் 2 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், மூடியை போட்டு ஒரு 6 விசில் விட்டுருவோம். ஓகேவா? ஒரு 10 நிமிஷத்துக்கு 6 விசில் நம்ம விட்டு எடுத்துட்டோம். இப்போ இதில் தண்ணி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா தண்ணியை சுக்காவாக வற்ற வைக்கணும். வற்ற வச்சா தான் நல்லாயிருக்கும். சரியா? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் எப்படியோ இந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்காக. சரியா? நம்ம இதெல்லாம் வற்றுட்டோம், பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வற்றி போச்சு தண்ணியெல்லாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் மசாலாவோடு இருந்தாலே போதும் இந்த போட்டி. இதுவே ஆறி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதனால் இது இவ்வளோ அளவு நம்மளுக்கு போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
இந்த இதுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொல்கிறதோட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும், அதில் இருக்கிற ருசியே வேறு. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எதுக்காகனா இதுலேயே நான் இன்னும் தலைக்கறி வேறு செய்ய வேண்டியது இருக்குது, அதுவும் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் குக்கர் எனக்கு தேவை. பாருங்கள், நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சரியா? இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது, பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இது ரொம்ப நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திப்பேன். ஓகே, பாய்.